சுருதி டப்பிங் முடிஞ்சு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது வரும்போது கரெக்டாக வச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஓ நீ நடந்து தான் போறியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே கார் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு இறங்கி அப்படியே கூப்பிடுறாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னை மறந்துட்டியா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாற்றிட்டு அந்த ரவியோடு ஓடிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ ஏமா நடந்து போகிற, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் என்கிட்ட நீ வராத, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. என்னம்மா நீ மிரட்டுற, நீ மிரட்டுறதுக்கெலாம் நான் பயந்துருவேனா என்ன, நீ ஏன் வரியா இல்லை உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு வச்சு சொல்கிறாரு. மேலே கையை வச்சு அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே கையை பிடிச்சி கட்டாயப்படுத்தி அப்படியே காருக்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. அப்போ கரெக்டாக முத்து அங்கேருந்து பார்க்குறாரு, யார் இது சுருதி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஓடி வந்தோடனே அவனை போட்டு அடின்னு வச்சு அடிக்கிறாரு பயங்கரமாக. அப்படியே கையெல்லாம் முறுக்கி முத்துக்குள்ளேயே குத்துன்னு குத்துறாரு. டேய் யாரா நீ, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இதுக்கு முன்னாடி நீ விரும்பினவன் தானே நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குத்துன்னு குத்துறாங்க. அடித்து அப்படியே ஓடிட்டோன்னே அப்படியே சுருதிக்கிட்ட கேட்குறாரு, யார் இவனா, இவன் சரியான லூஸு, இவன் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீயும் இப்போ ரவியும் பிரிஞ்சு வாழறது நல்லதில்லை. ரவி அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா, தனியாக ஹோட்டல் ரூமில் ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்குது, அங்கே போய்ட்டு அவன் தங்கியிருக்கான். நீ போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா, ஏதாவது தப்பாக இருந்தால் கூட மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் அடிச்சிங்கல்ல அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நான் அடித்தது தப்பு, ஆனால் அவங்க அம்மா அப்பாலாம் பேசுனதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீ வீட்டுக்கு வா, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நீங்கள் இல்லாமல் அடிக்கடிக்க நினச்சி பார்க்குறாரு, அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்து போகிறாரு. அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க சுருதி. இப்படி சொல்லிட்டு போகிறாரே, கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே பயங்கர கோமா பேக்கை தூக்கி போடுறாங்க. என்ன ஆச்சு உனக்கு சுருதி, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கேட்குறாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் ரோட்டில் டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அந்த விச்சு வந்து என் கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணான் தெரியுமா. ஐயோ அவன் அப்படிலாம் பண்ணானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறாங்க. ஆமாம் அவன் அப்படி தான் பண்ணான், கடைசியில் முத்து தான் வந்து என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணது அந்த முத்துவோட வேலையாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது, அவர் யதார்த்தமாக தான் வந்தார், இந்த விச்சு வேணும் தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. நான் இனிமேல் இங்கே இருக்க போகிறது இல்லை, நான் அங்கேயே போகிறேன், எங்கள் மாமியார் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திடீர்னு இப்படி முடிவு எடுத்திருக்க. ஆமாம் எனக்கு போகணும்னு தோணுது, நான் போகிறேன், எனக்கு என்ன தோணுனாலும் நான் அப்படியே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தல, எப்படி போட்டு அவர் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கரெக்டு தாம்மா, தப்பு இருக்குது, ஆனால் நீங்களும் மீனாவை தப்பாக தானே பேசுனீங்க, ஒரு திருடின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் பேசுனதுனால தான் ஒரு கோவத்தில் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான், இதில் எந்த தப்புமே இல்லை. அங்கே நான் ரவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறத கேளுடி, அங்கே போகாத, நாங்கள் 2 பேரும் உனக்கு இருக்கோம், நீ ரவியை மனசு மாறி இங்கேயே வரட்டும், நீ இங்கேயே இருந்துரு, உன்னை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் என்ன முடிவு எடுத்தாலும் என்னை மாற்றவே முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு ரவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரவியை பார்க்குறாங்க, பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாரு ரவி, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு ரவி கேட்குறாரு. இல்லை எனக்கு போகணும்னு தோணுது, அதனால் நான் போகலாம், அங்கே என்னை எல்லோரும் நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க, ஏதோ கோவத்தில் இருந்தேன், இப்போ கோவம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரவி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஓகே நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வரேன், சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு